கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது வரலாறு கூறுகிறோம். ஆமையா. மணிவழக்கிலே வந்த மாயாண்டி சுடலை கொட்டாரக்கரையிலே குமரி பகவதி அம்மாளுடைய வாசலில் 10 நிலையமாத பகவதி அம்மா மாயாண்டிக்கு கோயிலுக்குள்ள கொடுத்தா. ஆமா, பகவதி வாசல்ல, பகவதி அம்மாள் வாசல்ல. 11வது நிலையமானது தெக்குமட்ட கலங்கல்ல இருவாச்சி மூட்டுக்குள்ள ஏழுகடார திரவியம் என்று ஒன்று இருந்தது. ஆமையா. ஏழுகடார திரவியம் சொன்னா என்னையா? அதாவது ஏழுகடா திரவியத்துல சரி, அள்ளுங்காசும் முள்ளும்பணம் ஆணையடி திரவியம் தங்க கட்டி தங்கப்பணம் தண்டியல்ல தொங்குதடா மகனே மாயாண்டி. கள்ளங்கொண்டு போகாமல் இந்த திரவியத்தை எப்படியாவது காத்துட்டு வா மகனே. ஆமையா. அப்படி என்று பகவதி அம்மா சரி மகனே மாயாண்டி, ஆமா, ஏழகடா திரவியத்தை நீ எப்படியாவது காத்து வர வேண்டும், திறந்த கண்ணை மூடாம காத்துக்கிட்டு இருக்கம்பா. ஆமையா என்று சரி அந்த தெக்குமட்ட கலங்கல்ல இருவாச்சி மூட்டுக்குள்ளே ஏழகடா திரவியத்தை எங்கள் ஈசன் மகனாகப்பட்ட இந்த வெள்ள ஊரணிக்கரையில ஒளிபரக்கக்கூடிய மாயாண்டி சுடலை காத்து கொண்டிருக்கிறார். ஆமையா. சுடலையுடைய காவல் என்று சொன்னா என்னையா? காகம் பறக்காது கருங்குருவியில் ஆந்தாது, சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது. மாயாண்டி சுடலையோ அட்டம் சொலிக்காது அசல் காத்து வீசாது. ஆமையா. அப்படி பகவதி வாசல்ல ஏழுகடா திரவியத்தை காவல் செய்து கொண்டிருக்கிறார் மாயாண்டி. மாயாண்டி அல்லவா? அப்படி இருக்கின்ற நாளை கோடமலை பொழியும் நாடு, குளுந்த தண்டல் வீசும் நாடு, வருக்கை நல்ல பிளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, சாரமலை பொழியும் நாடு, அண்ணா சரமிளகும் காய்க்கும் நாடு, நந்தம்போலம் ஊரகில நந்தம்போலம் ஊரடிலே அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவாரா. அண்ணா நந்தம்போலம் ஊரடிலே 4 சாணி தெருவரிலே அண்ணா புலைய மக்கள் வாழ்ந்துவார். 300 புலையனுக்கும் மூப்பங்காளி பொறும்புல, 400 புலையனுக்கும் 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும்புலைய புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புல, அவக்கு மையும் உண்டு சிமுளும் உண்டு, மயக்கு வித்த பாடம் உண்டு, கூடு வீட்டு கூடு வாய்வா பொரளி வித்த பாடம் உண்டு, பொரளி வித்த பாடம் உண்டு, அடுக்குமை சிமிழெடுப்பான் மந்திரவாதி பெரும்புல,
மாந்திரவாதி பேரச் சொன்னால் மாயம் ஒன்றும் நடக்காது, மாயம் ஒன்றும் நடக்காது. அப்படியாக நந்தம்பலனூரிலே 4 சாலிய தெருவிளை ஆமையா புலைய மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆமா சுவாமி. அந்த மாந்திரவாதி பெரும்புலனுடைய என்ன அரண்மனையிலே சரி அவனுக்கு ஆடு மாடு அடுக்குமத்த வீடு சொத்து சுகம் பால் பவுசு சரி எல்லா செல்வ வளங்கள் இருந்தாலும் இருந்தாலும் பெரும்புலையனுக்கு பேரச் சொல்வதற்கு பிள்ளை இல்லை. புள்ளை என்பது இல்லை. அப்போ பிள்ளை இல்லாத கவலையால புலக்கொடி சொன்னா மன்னவா சுவாமி, உலகத்திலேயே பிள்ளை செல்வம் தான் சிறந்த செல்வம். பெரிய செல்வம் அல்லவா. நம்ம எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் பொன்பொருள் இருந்தாலும் நமக்கு பிள்ளை இல்லைன்னா நம்மளை யார் மதிப்பா? மதிக்க மாட்டார் அல்லவா. அதனால மன்னவா என்ன சுவாமி, உங்க மாந்தரத்தை விட்டுருங்கோ, ஒரு முதல வரம் கிடைக்கட்டும்னா. ஆமா. உங்க குலத்தொழிலை விட்டுருங்கோ, சரி, ஒரு குழந்தை வரம் கிடைக்கட்டும். உங்க கரித்தொழிலை விட்டுருங்கோ, ஒரு கை குழந்தை கிடைக்கட்டும்னா. ஆமையா. அப்போ உடனே பெரும்புளையும் சொன்னா, என்ன சொல்ற அம்மா, என்ன போயும் பிள்ளை வரத்துக்காண்டி என் குலத்தொழிலை விட சொல்தியா? தொழிலை விட சொல்றியாம்மா? அப்ப சொன்னா மன்னவா சுவாமி, எந்த தொழில்னாலும் படிக்கலாம், மாந்திரிக தொழில் மட்டும் படிக்க கூடாது. யாரும் படிக்க கூடாது. யாரு வீட்டுல கருத்தொழில் படிச்சிருக்கானோ அவன் வீட்டுல கருவை அறுத்துரும். ஆமா, கரு தங்காதல்லவா, கொடுத்து அழிக்குமா. ஆமையா. அடா போடி பைத்தியாரி, என்ன இது நானா படிச்சிருக்கேன்? என்ன இது எங்க பேரம்பூட்டம் காலத்துல இருந்தே இந்த தொழில் தான் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க சொல்லி தந்த தொழில நான் பார்க்க. அடியே பைத்தியாரி, கொட்டாரக்கர கோமகன் ராமராசாவே மாந்திரத்துக்கு பயந்து காக்காச்சி மலையை பெரும்புளையம் பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. ஆமா ஆமா, எங்க தாத்தா காலத்துல எழுதி வாங்கினது அது, பாத்தியா? ஆமா. பிறகு இப்பமா இவாளுடைய மாந்திரத்துக்கு பயந்து கொட்டாரக்கர கோமகன் ராமராசாவே காக்காச்சி மலையை அவருக்கு எழுதி வைத்தாரா. அதனால உடனடியாக மனைவியாகப்பட்ட புலக்கொடியாலான பார்த்தா, எவ்வளவோ சொல்லி பார்த்தா, மன்னவா பிள்ளை இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆமா சுவாமி. இவன் என்னஞ்சான், புலக்கத்தி எடுத்து பொண்டாட்டிய குத்ததுக்கு போறான். பார்த்தா ஆத்திரக்காரனுக்கும் அவசரக்காரனுக்கும் புத்தி கட்ட. ஆமா, புத்தி கட்ட. இவனுக்கும் புத்தி கட்ட. இவன் பேசணும்னா நம்மள கொண்டு போடுவான் பாவி அப்படின்னு வாயை மூடிட்டு அவ பாட்டு ஓம்பாடும் உன் பிள்ளை பாடுன்னு போயிட்டான். ஆமையா. அப்போ என்ன இவ்விதமாக இருக்கும் பொழுது என்ன சுவாமி, அந்த கொட்டார கரையாதியில அக்கரகார தெருவதில ஐயம்மாறு பெண்கள் எல்லாம் அடியம்மா தங்கை மாறே இது ஆடி நல்ல மாதம் அக்கா ஔவையார் அம்மன் விரதம்மாது ஔவையார் விரதம்மாது அருமையுடன் இருக்கலாமே. அப்போ அக்கரகார பெண்கள் எல்லாம் ஏட்டி பெண்கள் மாறே ஆடி மாதம் அக்கா ஔவையார் அம்மன் விரதம் அது அருமையுடன் இருக்கலாம். ஐயராத்து பெண்கள் எல்லாம் விரதம் அது இருக்கும் போது ஆடி நல்ல மாதத்திலே செவ்வாய் நல்ல கிழமையிலே
ஔவையாரம்மன் விரதம் ஔவையாரம்மன் விரதம்னு சொல்லுதாங்களே. ஆமா எல்லாரும் சொல்றாங்களே. ஔவையாரம்ம விரதம்னா என்னென்ன அர்த்தம்? என்ன அது வந்து தாந்தினி விரதம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தாந்தினியா? தாந்தினி விரதம்னு எங்க தாத்தா சொன்னாரு. தாந்தினா என்னையா அர்த்தம்? அது ஒத்தையில வைப்பாங்க பெண்கள்லாம் கூடி. ஒத்தையிலே அவிச்சு ஒத்தையிலே திம்பாவளோ? அவங்க ஒத்தையிலே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நமக்கு ஆம்பளைய கண்ணு காட்ட மாட்டாவளோ? ஆண்களை பார்த்தா கண்ணு உருவி ஓடிருமா. ஓ, கண்ணு உருவிருமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி உங்களை ஏமாத்தி பயமுறுத்தி வச்சிருக்காயா உங்களை? அடபாதவத்தி அப்படியா? நீங்க லேச நினையாதிய. கேட்டா உங்களுக்கு இந்த கொலக்கட்டை என்ன கொலட்டன்னு கேட்டா கழனி தண்ணியில போட்டு தரம்பால. சொல்லியிருக்கா கழனி தண்ணி உருண்டை. கழனி தண்ணி உருண்டை. ஆமா அப்படிதான் நடக்கு. புறா ஏமாத்து வேலை தான் நடக்கு. பிறகு முடியும். ஆமாண்ணே. அந்த காலத்துல ஔவையாரம்மன் விரதம்னா ஒழுக்கம் இருந்தது, நீதி இருந்தது, நியாயம் இருந்தது. ஆமா, நேர்மை இருந்தது. இப்ப யாரு அப்படி ஔவையாரம்மன் விரதம் இருக்கா? யாரு முறையா இருக்கா? ஔவையாரம்மன் விரதத்துக்கு அந்த காலத்துல என்ன செய்வாங்க, எப்படி விரதம் இருக்காங்கன்னு சொல்லுதேன் கேளுங்க. சொல்லுங்க ஐயா. முன்னங்கையால 3 கை வெள். ஆமா, முன்னங்கையால 3 கை நெல்லு. 3 கை நெல்லு. சரி. பெருங்கையால 3 கை நெல்லு. 3 கை நெல்லு. மொத்தம் குத்தாயலி 3 கை நெல்லு. 3 கை நெல்லு. ஆமா, மொத்தம் குத்தா 3 கை நெல்லு. 9 கை நெல்லை போட்டு சரி உரல்ல போட்டு மாக்குன்னு குத்தி அதை திருவையில போட்டு திரிப்பா. ஆமா, திருன்னு திரிப்பா. திருன்னு திரிச்சு பச்சை தண்ணியை கொதிக்க வச்சு, ஆமையா, அதுக்கப்புறம் அதை அந்த பச்சரிசி மாவுல ஊத்தி, ஆமா, அதுக்கப்புறம் தான் அந்த கொலக்கட்டையை பிடிப்பாங்க. சரி. கொலக்கட்டையை பிடிக்கும் போது எப்படி பிடிப்பாங்க? அம்மி போல, சரி, ஆட்டு உரல் போல, குளவி போல, குளவி போல, ஆமா, பகடை போல, சரி, பகடச்சி போல, பகடச்சி போல, இப்படியெல்லாம் இந்த ஔவையாரம்மன் விரத கொலக்கட்டைய விதவிதமா பிடிச்சி ஔவையாரம்மனுக்கு படைச்சி முறைப்படி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே ஔவையாரம்மன் விரத கொலக்கட்டையை தின்னு தீர்த்தரணும். இப்போ உள்ள பொம்பளைய தலைக்கட்டை எண்ணுவா. 1 சின்னம்மாவளுக்கு 1 பாக்கெட்டு, பெரியம்மாவளுக்கு 1 பாக்கெட்டு, நல்லம்மாவளுக்கு 1 பாக்கெட்டு, சமந்தாரிக்கு 1 பாக்கெட்டு, ஆமா, ஆத்தா கிளடி கிடந்தானா கிளடிக்கு 2 பாக்கெட்டு, அவளுக்கு 2 பாக்கெட்டு, 9 பாக்கெட்டு கணேசு மாவு பாக்கெட்டு வாங்குதான். ஆமா, பாதவத்தி ஔவையாரம்மன் விரத வீட்டுல போய் சண்டைய பாத்தியோ? இவ பெட்டியவ அங்க இழுப்பா. நான் அப்பளே வந்துட்டோம்னா அவ அங்க இழுப்பா, இவ அங்க இழுப்பா. ஒருத்தி அடிபுடிய பார்த்தன்னா இங்க நடக்க ஊர் பொருளிய புள்ள அங்கதான் போய் பேசுதா. அது அந்த காலத்துல வீடுக்கு திருவை இருந்தது. எல்லாம் திருவையில தான் திரிக்கணும். இந்த இயந்திரங்க கிடையாது, ரைஸ் மில் கிடையாது. இப்படி மாவு பாக்கெட்டு மாவும் கடையில கிடையாது. இப்ப காலத்து நம்பல எல்லாம் மாறிடுது, மக்களும் மாறிக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லைன்னு இந்த 9 பாக்கெட்டு மாவை வாங்குதால சரி ஔவையாரம்ம விரத கொலக்கட்டையை சூரிய உதிக்க முன்னாலேயே சாப்பிடணுமே. இந்த அம்மா அப்படி சாப்பிடுவாளா? அல்ல. விடிய காலம் அந்த ஐயா வேலைக்கு கிளம்பி நிப்பாரு. இவன் மடி நிறைய கொலக்கட்டையை வச்சு சரி தேங்காய்ச்சில கீறி வச்சிருப்பா. ஆமா, 2 கொலக்கட்டை, 1 சில்லு தேங்காய், வாய்கை நடமாடும். வாய்கை அவர் என்னத்தை எப்படி திங்கா அப்படி அப்படின்னு வாயை பாப்பாரு பாருங்க, மூடிக்கிடுவான். வாய் கப்புன்னு மூடிக்கிடுவான். ஏப்பல என்ன திங்க அப்படிம்பால. சரி, பச்சரிசி மாவு கொலக்கட்டைக்கும் வாயில போட்டிருக்க தேங்காய் சில்லுக்கும் கடவாய் வழியா முறையா பொங்கும். ஆமா, முறையா பொங்கும். பாத்துக்கோ, வெள்ள முறையா தள்ளும். அவர் பயந்து போவாரு, என்ன திடீர்னு இவளுக்கு வெள்ள முறை வருது, அவளுக்கு வெள்ள முறை தள்ளுது. ஏட்டி என்னட்டி ஆச்சு? ஐயோ பொண்டாட்டி வாய் என்னதுன்னு எந்த நேரம்னு பார்த்தாலே பார்மையா தூர வேலைக்கு போறோம். வாய பாத்துட்டு இருக்காரு. அவ்வையாரம்ம விரத கொலக்கட்டையை திங்க விடுதாரா? அதானே. அண்ணன் உடுக்காரம் பொண்டாட்டி 8 நாளா பிரிச்சில வச்சா. சரி, தாளக்கார நம்ம தாளக்காரர் பொண்டாட்டி 8 நாளா பிரிச்சில வச்சு தின்னு 8ஆம் பக்கம் நிக்காம போதில்ல. 15 பாட்டில் குளுக்கோஸ் ஏறி இருக்கு. ஆமா, எடா தம்பி,
உன் வீட்டுக்காரிய கொஞ்சம் கொலக்கட்டையா வச்சு திங்க சொன்னானாடா? ஏன் இவன் குறையாதான் சொன்னான், அவன் வேணும்னு அள்ளி போடுறதால இவன் நெய்வான். என்ன செய்ய முடியும்? அதாவது என்னென்ன ஔவையாரம்ம விரத கொலக்கட்டையா அந்த காலத்துல நீதி இருந்தது, நியாயம் இருந்தது. இருந்தது. இப்பமெல்லாம் அப்படி நீதி நியாயம் ஒண்ணும் இல்லை. இப்பமெல்லாம் கிடையாது. என்ன அந்த காலத்துல ஔவையாரம்ம விரத கொலக்கட்டையை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே சாப்பிட்டுருவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து மலைக்கு போதும், மலையில இருந்து கடலுக்கு வருது. கடலுக்கு வருது. சட்டிலையும் புட்டிலையும் நடமாடிட்டு கிடக்கு. ஆமா, அங்கிட்டு இங்கிட்டு நடமாடிட்டு கிடக்கு. அப்போ கொட்டாரக்கரையில அக்கரகார தெருவுல சரி ஐயமாறு பெண்கள் எல்லாம் இணைந்து இணைந்து ஐயா ஔவையாரம்மன் விரத மாது ஆனந்தமாயிருந்தார்கள். ஆனந்தமாயிருக்கும் போது என்ன என்ன நடக்குமானா அண்ணா கொட்டார கரையாதில என்ன கரையா என்ன என்ன நடக்குமானா அண்ணம்மாவாள ஒரு குழந்தை, மஞ்சளால் ஒரு குழந்தை பிடித்து வைத்து தவம் இருந்தா. அக்கரகார பெண்கள் எல்லாம் மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளைய பிடித்து வைத்து தவம் இருக்கும் போது மறுநாள காலையிலை மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளைய கொண்ட ஆத்துல கரைத்தாங்கோ. மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளைய கொண்ட ஆத்துல கொண்டு கரைக்கும் பொழுது மஞ்ச பிள்ளை கரைந்துடுத, மாப்பிள்ளை கரையளைய கரையோரமா ஒதுங்குதையா ஒதுங்குதையா அந்த நல்ல பிள்ளையோ அந்த நல்ல பிள்ளையோ ஒதுங்குதையா ஐயா ஒதுங்குதையா நல்ல மாப்பிள்ளையோ அந்த நல்ல மாப்பிள்ளையோ. அப்போ அந்த நல்ல மாப்பிள்ளை கருவ கொட்டி கால்வாயில அத கரையோரமா ஒதுங்கிடுத. மறுநாள காலையில வெள்ளி உதயமாச்சு, விடிய கால நேரமாச்சு. மாந்திரவாதி பெரும்புலையன் குளிக்கிறதுக்கு வருவானா. குளிக்கிறதுக்கு வரும்போது மாப்பிள்ளைய கண்டானே, மாப்பிள்ளைய கண்டானே மந்திரவாதி பெரும்புலையன். மறுநாள காலையில சரி மாந்திரவாதி அங்க குளிக்கிறதுக்கு வாரான். நீராட வருகின்றான். அப்போ கருவக்குட்டி கால்வாயில குளிக்க வரும்போது இந்த மாப்பிள்ளை கரை ஒதுங்கி இருக்கு. கரை ஒதுங்கி இருக்கு. அவன் மாந்திரம் படித்ததால இந்த ஔவையாரம்மனுடைய விரத பிள்ளையுடைய மகிமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு மாப்பிள்ளைய கொண்டுட்டு வந்தான். சரி பொண்டாட்டி புலக்கொடியாளுக்கு ஊட்டி விடுதான். மனைவிக்கு ஊட்டி விடுதான். ஏ பாவி. அப்போ ஊட்டி விடும்போது என்னென்ன மாப்பிள்ளையவா அருந்த நாள்லாம். ஆமா என் அண்ணன் என்னையா அவ அம்மாவை தின்ன தோசம் உண்டு தோசம் மாவை தின்ன தோசம் உண்டு உண்டு புலக்கொடிய சூளானா அன்று முதல் குழி மறந்தா குழி மறந்தா குழி மறந்தா 60 கற்பமானா கற்பமானா என்ன 60 கற்பமானா கற்பமானா
குழி மறந்தா அறுபது நாள் கர்ப்பமான கர்ப்பமான அறுபது நாள் கர்ப்பமான கர்ப்பமான அண்ணன் நன்றியுடன் குழி மறந்தா குழி மறந்தா புலையந்தேவி புலக்கொடியா கோடியாள் 40 நகர்ப்பமானா கர்ப்பமானாள் ஊரறிய ஒரு மாதம் ஒரு மாதம் ஊரறிய ஒரு மாதம் உத்தமியா சுளானா 60 2 மாதம் 2 மாதம் அருங்கிலியா கற்போமானா கர்ப்பமான 3வது மாதத்திலை புலையந்தேவி புலக்கொடிக்கு முத்து முத்தா வேத்திடுமா முகத்தில் கலர் கொடுத்திடுமா 4வது மாதமாச்சே 4வது மாதமாச்சே நடுக்கிய மயக்கமானா நாலாவது மாதமாச்சே நாலாவது மாதமாச்சே மயக்கியதோர் மயக்கமானா அண்ணா 5வது மாதமாச்சு புலையந்தேவி புலக்கொடியா அறவயிறு பூரணமா 6ஆம் மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நீரோ 7ஆம் மாதத்தில எப்புழப்பு அடிக்குதையா 8வது மாதமாச்சு திட்டுமுட்டு அடிக்குதன்பா 9 மாதமா ஓலையா சொல்லலுவா உண்பதெல்லாம் மறப்பாளா சுழலுவாளா ஓலையாக சுழலுவாளா உண்மைதெல்லாம் மறப்பாளா அப்படியாக நந்தம்பலனூரில் 4 சாலிய தெருவில் ஆமா மாந்திரவாதி பெரும்புலனாவுடைய மனைவியான புலக்கொடியாளுக்கு ஆமையோ 10வது மாதம் பரிபூரண கர்ப்பகாலம். சரி ஐயா இவ்விதமாக இருக்கும்போது சரி பேசும் தெய்வங்களாக ஆ, புலையந்தேவியாகப்பட்ட புலக்கொடியாளுக்கு மாதம் நிறமாத்த சூழி. நிறமாத ஸ்கூலி நிறமாத்த சூழினா எப்படி இருப்பான் எப்படி இருக்கா எப்படி இருக்கா அண்ணா 10வது மாதத்தில மாதத்திலே 10வது மாதத்தில மாதத்திலே அண்ணா படுத்தாலும் உறக்கம் இல்ல உறக்கம் கோமில்லை பாய் ஓட்ட தூக்கம் இல்ல கோமில்லை அண்ணா 2 நாளும் இருக்க மாட்டா இருக்க மாட்டா 2 நாளும் இருக்க மாட்டா இருக்க மாட்டா இருக்க மாட்டா எழுந்தரிச்சு நிக்க மாட்டா நிக்க மாட்டா அண்ணா எழுந்தரிச்சு நிக்க மாட்டா நிக்க மாட்டா இருந்தாலும் இருக்க மாட்டா இருக்க மாட்டா இருக்க மாட்டா எழுந்திருச்சு நடக்க மாட்டா நடக்க அவளோ எழுந்திருச்சு நடக்க மாட்டா அப்போ 10வது மாதமாச்சு பத்தினியா புலக்கொடியா நந்தம்பழம் ஊராதில 4 சாலி தருவதில இயற்கை சேர்க்கையா சரி காக்காட்சி மலையே கொட்டாரக்கர ராமராசா இவன் மாந்திரத்துக்கு பயந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா காக்காட்சி மலையில இவன் பருத்தி போட்டிருக்கான். ஆமா பருத்தி போட்டிருக்கான். பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஐயோ ஏன் ஆள் இல்ல? பருத்தி எடுக்கணும்னா என்ன பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எதுக்கு ஆள் இல்ல?
இவன் கூப்பிட்டா ஒருத்தையும் வர மாட்டான். ஏன் வர மாட்டேக்கா? சம்பளம் கொடுக்கணும்ல. அதான் சம்பளம் கொடுக்கணும்ல. நாமம் தானே வேலை பார்த்து போன்றுவான். துட்டுன்னு கேட்டா போதும், மைய வச்சிருவான், கால் கைய முடக்கிடுவான். 10 நாள் தொடர்ச்சியா பறிச்சு எடுக்க சொல்லிட்டு சரி மொத்தமா சம்பளம் தரமுன்ட்டு அதனால விட்டுருவான். நீங்க 10 நாள் கழிச்சு போய் பிடிச்சளவுக்கு ரூபா இல்ல கொடுன்னு கேட்டா என்ன செய்வான் தெரியுமா? ஒழுங்கா போறையா இல்ல மைய தடவிடுவேன், கால் ஒரு கை விளங்கா போயிரும். அதுக்கு பயந்து போய் ஒருத்தர் போக மாட்டான். இன்னொன்னு சொல்லட்டுமா? என்னென்ன? மாந்திரவாதி பெருமலையன் வீதியில நடந்து வரும்போது சரி இங்க இருந்து போகும்போது எதுக்க வாரேன் ஒழுங்காத்தான் போவான். ஒழுங்கா தான் போவான். பெரும்பலையனை கண்டோடனே ஒரு கையும் காலையும் தூக்கி தூக்கி போடுவான். அது ஏன் தூக்கி தூக்கி போடுதா? அவன் முன்னாடி நல்லா நடக்க முடியாது. ஆமா, ஏன்னா நல்லா நடக்காமனு தெரிஞ்சா முடக்கிடுவான். அவனை கண்டது இவனுக்கு சுண்டுவாதான் அந்த மாதிரி நடக்கும். காலை இழுத்து இழுத்து போடுதா? ஆமா, அதான் கேட்டேன். அதனாலே மாந்திரவாதி பெரும்பலையன் காக்காட்சி மலையில பருத்தி போட்டிருந்தான். பருத்தி எல்லாம் முளைச்சி வெடிக்க போகுது. வெடிக்க போகுது. துட்டு எல்லாம் பஞ்சா பறந்து போகுமே. ஐயோ ஐயோ பாவி தெய்வமே, தெய்வமே. மனைவியான புலக்கொடியால பருத்தி எடுக்க கூப்பிடுதான். பருத்தி எடுக்க கூப்பிடுதான். அவ சொன்னா, ஏ சண்டாள பாவி, நிறமாத்த சூழிய கொண்டு காக்காட்சி மலைக்கு பருத்தி எடுக்க கூப்பிடுது, நான் எப்படிடா வருவேன்? எப்படி குடிஞ்சு பருத்தி எடுக்க? ஏட்டி என்ன பருத்தி எடுக்க வாரியா? அந்த தடியை கொண்டு உன்னை ஒத்தே அறையில அடிச்சு கொண்டு போடுவோம்னா. இவன் மாந்திரத்துக்கு பயந்து நிறமாத்த சூழி என்று பாராம காக்காட்சி மலைக்கு பருத்தி எடுக்க வருகின்றான். மலையில ஏறுவாளா நிறமாத்த சூழி? ஏறதான் முடியுமா? ஏறிட்டா மேல உச்சி மலையில போய் நிக்கா. பிரசவ வலி வந்துட்டு, பிள்ளைக்கு பிரசவ வலி வந்துட்டு, வயிறு வலி வந்துட்டு, பிரசவ வேதனைன்னா தாங்க முடியல. உங்க வீட்டு வழியா எங்க வீட்டு வழியான்னு? பாவி தெய்வங்களே, தெய்வங்களே, சாவேனோ பிழைப்பேனோ எனக்கு தெரியலையே. தெரியலையே சுவாமி அன்று அண்ணா பிரசவ வேதனையா, பிரசவ வேதனையா, வேதனையா, துடிக்காளே புலக்கொடியா, பிரசவ வேதனையா, சாவேனோ பிழைப்பேனோ, காக்காட்சி மலையதில புலக்கொடியா துடிக்கும் போது பார்த்தா மாந்திரவாதி. ஐயையோ பாவி தெய்வம், மனைவியான புலக்கொடிக்கு இந்த காக்காட்சி மலையில நம்ம மனைவியை விட்டுட்டு போனோம் சொன்னா நம்ம வாரதுக்குள்ள காட்டான கரடி சிம்மங்கள் கொன்னாலும் கொன்னு போட்டுருமே, அடிச்சுக்கிட்டு போயிரும். அதனால மாந்திரவாதி பெரும்புலையில் அவன் மாரண மையெடுத்தான். வெத்திலையில் மைத்தடவி அந்த காக்காட்சி மலையில எந்த பெண் தெய்வம் இருக்குன்னு பார்த்தான். அப்போ காக்காட்சி மலையில எந்த பெண் தெய்வம் இருக்குன்னு ஆரோட்டம் பார்க்கும்போது அம்மா குத்துப்பாறை சக்கி அம்மா தாசி குளம் பிறந்தவளா, எங்க தங்கம்மாக சக்கி அம்மா எங்க பாப்பான பழி முடித்தா, எங்க பழிகாரி இசக்கி அம்மா நம்ம செட்டி வழி மறித்தவளா, அந்த செங்காட்டு நீலி அம்மா இசக்கி அம்மா என்பவளை வரவழைத்த மாந்திரவாதி. மாரண மைய போட்டு இசக்கி அம்மாள வரவழைத்து பிரசவம் அது பார்க்க சொன்னா.
பார்த்தாலை இசக்கி அம்மா மந்திரவாதி மனைவிக்குத்தான் காக்காச்சி மலை எதிலை பிரசவம் அது பாப்பாள் அடிதோடியா வயர் வழித்து பெண்கோளந்தை பிறந்திடுமா ஒரு பெண்கோளந்தை பிறந்திடுமா அவனுக்கு அப்போ அடிதொடியா வயர் வழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்குதையா மாவோட கொடியோட ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது பார்த்தா மந்திரவாதி குத்துப்பற இசக்கியம்மா சொன்னாடே விரும்பலையா உன் மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கப்பா மாவோடு கொடியோட ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது அப்படின்னா சந்தோஷம் தாங்களே. ஆகா மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லும் போது அந்த இசக்கி அம்மாலேயே கொப்புல அறுத்து குளிப்பாட்டி சேனை போட சொன்னான். அப்போ குத்துப்பாறை இசக்கி அம்மாலே கொப்புல அறுத்து குளிப்பாட்டி சேனை போட்டான். குத்துப்பறை இசக்கியமாலே கொப்புல அறுத்து குளிப்பாட்டி சேனை போட்ட போது அதே மலவலையில வச்சு மாந்திரவாதி பேர் கொடுத்தான். அந்த மலவலையில எப்படி பேர் கொடுத்தான்? மாவோடு கொடியோடு வந்து பிறந்ததாலும் குத்துப்பறை இசக்கியமாலே வந்து பிறந்ததால அண்ணா அவன் மாவு இசக்கி என்று சொல்லி மாவு இசக்கி என்று சொல்லி மந்திரவாதி பேர் கொடுத்தான். அப்போ மாவுசைக்கு என்று சொல்லி மந்திரவாதி பேர் கொடுத்தான். பார்த்தான் பெரும்புலையல் மாவுசைக்கு பெண் மகளை பாலூட்டி தாளாட்டி பக்குவமா வளர்த்து வருங்காலத்தில் 6 மாதம் ஒரு வயது உண்டு நல்ல தவண்டுவார் 2 வயதுமாச்சு நடந்து வர மாவுசைக்கு 3 வயதுமாச்சு முடியறைக்கு காதுங்கோ முத்தாள கம்மல் போட்டான் 4 நல்ல வயதுமாச்சு நடந்து ஓடி விளையாடுவா நடந்து ஓடி வயதாச்சு அரங்கிளிய மாவுச அரிச்சு வடி படித்துவா 7-8 வயதுமா எல்லா கலையும் கச்சு நந்தா 10 நல்ல வயதுமா பத்தினியா மாவுசைக்கு 10 வயதுமாச்சு பலகணக்கும் படித்தாளே படியாத பாடம் எல்லாம் படித்து வர மாவுசைக்கு 16 வயதுமாச்சு 16 வயதுமாச்சு பூத்திருக்கா நிறைந்திருக்கா
வாடமல்லி அந்த வடிவழகி அண்ண தாளாம்போ அந்த தங்க மகா அண்ண மல்லிகை போ அண்ண பூத்தது போ அந்த மகள வேளும் பூத்தேருக்கா பூத்தேருக்கா மல்லிகைப்பூ பூத்தேருவோ மகளான மாவுசக்கிய மாந்திரவாதி புள்ளைய ரொம்ப பாசமா வளர்த்தான். ரொம்ப பாசமா வளர்க்கா. ஐயா அண்ணே என்னய்யா பொட்ட பிள்ளைய பொறுத்தளவு என்ன ஐயா உடுக்கார ஐயா பொட்ட பிள்ளைய எவ்வளவுதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா வீட்டுக்கு போற பிள்ளைய. ஆமா ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் ஊரா வீட்டுக்கு போற பிள்ளையா. ஆத்தி தேத்தி வளர்த்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைய. அடுத்த ஊருக்கு அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளையா. அதுக்காண்டி பொட்ட பிள்ளைய பட்னியாயா போட முடியும்? பட்னியா போட்டு பெத்த பிள்ளை. இப்ப ஆம்பளை பிள்ளைய தான் பார்க்காது, பொட்ட பிள்ளைய தான் பார்க்கும். தலை தூக்கி தண்ணி விடுக்கணும்னா பொட்ட பிள்ளை தான் பார்க்கும், ஆம்பளை பிள்ளைய பார்க்காது. சொன்னாலும் சொல்லாட்டாலும்னே என்னய்யா பொம்பளை பிள்ளைய எத்தனை இருந்தாலும் அந்த பாசத்தை மறக்காது. ஆமா தகப்ப இந்த ஆம்பளை பிள்ளை இருக்கு அது கட்டுப்படாது செல்லறோம். அதான் என்ன செய்ய. அதாவது எவ்வளவுதான் பெண் பிள்ளைகளை பாசமா வளர்த்தாலும் சரி அது அடுத்த வீடு போகும்போது தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப வருத்தம் இருக்கத்தான் செய்யும். உங்க எல்லாத்துக்கும் ஒரு விவரஞ்சதம் கேளுங்க. என்னய்யா யாரு பாவத்துல விழுந்தாலும் பெண் பாவத்துல விழக்கூடாது, விழவே கூடாது. அப்படி யாராவது விழுந்திருக்கீங்களா? பெண் பாவம் பொல்லாதது. சரி கொலை செய்த பாவம் கூப்பிட்டு கொடுக்கும் தண்டனைய. ஆமா கொடுத்துரும். அதனால ஆமா மாவுசக்கிய மாந்திரவாதி பெரும்புளையே சரி நமக்கு இதுக்கு ஒரு மகா. ஆமா ஒத்தைக்கு ஒரு மகா வித்தைக்கு வல்லவி. சரி மாவுசக்கியை வளர்த்து வாலிபமாக்கும் போது வயதோ 16 ஆச்சு. இவ என்னைக்கு மலையாள தேசத்துல அந்த மாவுசக்கி பிறந்தாளோ ஆமா அவ நேரத்தை பாருங்க, நேரம் அவ கிரக பலனை பாருங்க. ஆமா யோகம் இப்படிதான். அவ என்னைக்கு மாவுசக்கி அந்த மலையாள தேசத்துல பிறந்தாளோ அன்று நாள் முதலாக மலையாள தேசத்தில் அண்ணா கோடமலை பொழியலைய பொழியலையே கோடமலை பொழியலைய பொழியலையே அண்ணா கொடிமலகும் காய்களைய சாரமலை ஒளியலைய ஒளியலையே அண்ணா சரமலகும் காய்களைய அண்ணா மஞ்சி மலை பொழியலைய அங்க இஞ்சி விஞ்சி விளையலைய நாளி நல்ல உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் நாயகனை தோச்ச பஞ்சம் ஐயா நாயகனை தோச்ச பஞ்சம் ஐயா நாயகனை தோச்ச பஞ்சம் தோச்ச பஞ்சம் மரக்கா உருண்ட பஞ்சமோ மன்னவனே தோச்ச பஞ்சோ நாளி உருண்ட பஞ்சோ மலையாள தேசத்தில நந்தம்போல ஊரதில சாரமலை பொழியல அங்க சரமிளகும் காய்க்கலையே பார்த்தாலே போல கொடியா என்கனவா காசமண்ணா எசமானே ரசகிரிய
ஐயா ஏய்யா நமக்கு இருக்குது ஒரே மகா, ஒரே மாவா ஒரு மகளுடைய சடங்க போட்ஸா கழிக்கணும். ரொம்ப கிராண்டா போட்ஸா கழிக்கணும். இவ்விதமாக இருக்கும்போது ஆமையா தென்னிந்தியா தேசத்திலே திருநெல்வேலி ஜில்லாவிலே சரி நமது தென்காசி மாவட்டத்தை சார்ந்த சார்ந்த தேவனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. வணங்குகிறோம் ஐயா. அப்போ என்ன இந்த மாந்திரவாதியாகப்பட்ட புலையன் சரி எவ்வளோ என்ன புழைச்சி என்னங்க என்னைக்கு நம்ம மகா மாவுசைக்கு இந்த மலையாள தேசத்துல பிறந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஒரு சொட்டு தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. பஞ்சம்னா பஞ்சம், பெரிய பஞ்சம், பெரிய பஞ்சம். அம்மா என்ன அரைக்கீரை பிடுங்கி தின்னு அறவயிறு வளர்த்த பஞ்சம், ஆமா குடுப்பக்கீரையை பிடுங்கி தின்னு குறவயிறு வளர்த்த பஞ்சம். பஞ்சம் பஞ்சம். இப்படி இருக்கும்போது நம்ம மகளுக்கு எப்படி சடங்கு கழிக்கன்னா அப்படி போடு, கையில காசு வேணும்ல. ஆமா வேணும்ல ஐயா. ஐயா ஏய்யா நீர் வெளியே பேசாரம் பெரிய மாந்திரவாதின்னு மாந்திரவாதி மாந்திரம் பெரிய பேர் உங்க மையும் சிமிலியும் கொண்டு அடுப்புல போடும். அதான் கேட்டேன். அதை எதுக்கு வச்சிருக்கீரு? ஏம்பிள் அப்படி பேசுத? காரணம் நீ பெரிய மாந்திரவாதி மாந்திரம் பீத்து தேர என்ன கையில வெண்ணெயை வச்சுட்டு ஏமியா நெய் கிளைதீரு. ஆமா நல்ல யோசனையா இப்ப இருக்கு. என்ன செய்ய சொல்லுத? மை போட்டு பாரு, எங்க திறவிய இருக்கோ அதை கொள்ளையிட்டு வாரம்னா அதெல்லாம் பொண்டாட்டி. அப்படி சொல்லு. நான் பொண்டாட்டி நான் பொண்டாட்டி யா பொண்டாட்டி. அப்படி சொல்லு. தாலி கட்டிய புருஷனையே களவாங்க சொன்னான். களவாங்க சொல்றான். வல்ல மாலையிட்ட மன்னவனையே கொண்ட கணவனையே கொள்ளையிடைய சொன்னான். கொள்ளையிட சொல்ற மனைவி சும்மா இருந்தானா? இருப்பானா இருப்பானா. அண்ணா மச்சிக்குத்தான் ஏணி வைத்தான் ஏணி வைத்தா மாந்திரவாதி பெரும்போலைய மாரண மையெடுத்தான். அண்ணா குச்சிலுக்கு சாவி போட்டான். குச்சிலுக்கு சாவி போட்டான். குட்டி மாந்திர ஏடெடுத்தான். அண்ணா வெத்திலையில் மை தடவி அண்ணா மை தடவி ஆகாயத்தில் பறக்க விட்டான். என்ன ஆகாயத்தில் பறக்க விட்டான், பறக்க விட்டான். என்ன ஆகாயத்தில் பறக்க விட்டான், பறக்க விட்டான். பறக்க விட்ட வெத்தலையோ எங்க எங்க வருகுதென்று வருகுதானால் பறக்க விட்ட வெத்தலைதான் எங்க எங்க வருகுதானா கொட்டார கரையதில குமரி பகவதியின் வாசலில வெள்ள ஊரணி கர சுடல ஐயா எங்க மாயாண்டி மறி கொழுந்து மல்லிகைப்பூ வாசகமே சுடலத்தையும் காத்திருந்த திரவியத்தை கண்டானே வாய்த்ததுவோ வாய்த்திருக்க திரவியந்தா கிடைத்திருக்க சுடலை காத்த திரவியத்தை திரவியத்தை அவன் கொள்ளையிட போறானே மாயாண்டி திரவியத்தை களவாங்க வேணும் என்றோ கொட்டாரக்கரையில குமரி பகவதி அம்மாளுடைய 7 கடா திரவியத்தில் இருந்த சரி மாயாண்டி சுடலையை பார்த்தான்.
பார்த்தான். வெத்தலை மை ஆகாயத்துல பறந்து பகவதி வாசல்ல சரி. எங்க ஐயா வெள்ள ஊரணிக்கரையில் லிங்கமாக முளைத்தாரே இந்த மாயாண்டி சுடலை. மாயாண்டி சுடலை. பெரிய சுவாமி வாசல்ல வடக்கு பந்தியில ஐயா எப்படி நிக்காரு? எப்படி நிக்காரு? முறுக்கு மீசையும் உண்ட கண்ணும் ஓங்கன அருவாளும் உருவின வாளோடு மாயாண்டி நிக்காரே. ஆமா. இந்த திரவியத்தை கண்டாம் ஆந்திரவாதி பெரும்புளையன். மாந்திரவாதி பெரும்புளையன். அல்லுங்காசு. ஆமா. முள்ளும் பணம். தங்க கட்டி ஒன்னும் என்ன செங்க கட்டி மாதிரி இருக்கு. என்ன செங்க கட்டியெல்லாம் இப்போ தங்க கட்டி தான். அதானே? அப்படியா? எடுத்துக்காங்கல்ல. இப்போ தங்க கட்டி ஒன்னும் செங்க கட்டி மாதிரி இருக்கு. புலையம் பார்த்தான். ஆஹா, ஓஹோ, இந்த மாயாண்டி சுடலகாத்த திரவியத்தை கொள்ளையிட்டம் சொன்னா சரி 7 தலைமுறைக்கல்ல 70 தலைமுறைக்கு நாம இருந்து சாப்பிடலாம். மலையாளத்தில் உள்ள கிடாரம் புறா அங்கதானே இருக்கு, வேற யார்கிட்ட இருக்கு? அந்த காலத்துல என்னென்ன இந்த வில்லுக்காரங்க கதை பாடுறதுல உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. 7 கடா திரவியும் 7 கடா திரவியும் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கும் திருவனந்தபுரத்துல பத்மநாத சுவாமி வாசல்ல 6 அறைய திறந்துட்டாங்க. 6 அறைய திறந்தாச்சு. அதுல இருக்க திரவியத்தை புள்ள அள்ளிட்டாங்க, அள்ளி கொண்டு போயிட்டாங்க. 7வது அறையை ஏன் திறக்கல? என்ன காரணம்? என்ன காரணம்? திறந்தால் அதுல வேற விபரீதம் வரும், அதனால பயந்து போய் தொட மாட்டாங்க. பயந்து திறக்காம இருக்காங்க. ஆமா, பாத்தீங்களா? அந்த காலத்திலே சொல்லி இருக்கான், பொய் பிறந்தது புலயம் வாயில, அது விழுந்தது போய் விழுந்தது தாளக்கான வாயில. அவன் வாயில போய் விழுந்துருதா? அவன் விட மாட்டான, கொடுத்திருவான. அதனால 7 கடா திரவியத்தை கண்டாம் ஆந்திரவாதி. ஆஹா, இந்த திரவியத்துக்கு யாரு காவல் இருக்கான்னு பார்த்தான். காவல் யாருன்னு பார்க்கணும். எங்க ஆண்டவனாகப்பட்ட மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலையை கண்டான். கண்டான் அல்லவா? ஆஹா, இது பகவதி வாசல்ல குழு இருக்கக்கூடிய தெய்வமாச்ச, பொல்லாத தெய்வமாச்ச. இந்த மாயாண்டி சுடலை வெள்ள ஊரணிக்கிற மாயாண்டி இருக்க வரைக்கும் இந்த திரவியத்தை நாம அள்ள முடியாது, களவு செய்ய முடியாது. இந்த திரவியத்தை அல்லணும். ஆனா மாயாண்டியுடைய படுவுச்சி காலத்தை பார்த்தான். படுவுச்சி காலத்தை பார்க்க அந்த மாயாண்டி அந்த படுவுச்சி காலம் பார்த்தான். சரி, சுடலைக்கு வெள்ளிக்கிழமை பேருக்கு படுவுச்சி இருக்கு. வெள்ளிக்கிழமை இந்த மாயாண்டி இந்த இடத்தை விட்டு போக சொல்லணும்னா என்ன வழி? என்ன வழி? என்ன வழி? இந்த சுடலைக்கு மையானம் போய் மாண்ட பிணத்தை திங்கதுன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம்னு. இந்த தெய்வத்துக்கு சுடுகாடு போய் சுட்ட பிணத்தை திங்கணுமானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனாலே பார்த்தா மாந்திரவாதி பெரும்புளையனும் என்ன செய்தான் பாருங்கோ. என்ன செய்கின்றான்? 8 மாத்த சூழி ஒருத்தி நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த 8 மாத்த சூழிய 8 மாத்த சூழிய அடிச்சு நல்ல கொண்டான். ஈசான மூளையில ஈசான மூளையில அவன் சந்தன கட்டையில ஈசான முளையிலை சந்தன கட்டையில அண்ணன் 8 மாத்த சூழிய சந்தன கட்டையில வச்சு வேக வச்சுட்டான். அப்ப சந்தன கட்டையில வச்சு வேக வச்சான் பாருங்க. அண்ணன் மூட்டத்தில பிணமிருந்து பிணமிருந்து அவனுக்கு முழுகணமும் வேகுதையா வேகுதையா. அண்ணா சந்தன கட்டையில ஊரணிக்கரமாயாண்டி உனக்கு பாப்பாத்தி பணம் இருந்து உனக்கு பச்சை பணம் வேகுதப்போ என் மாயாண்டி மறி கொழுந்த என் மல்லிகைப்பூ வாசகமே 8 மாத்த சூழி பிணம் வெந்துகிட்டு இருக்கு. எங்க பேச்சு மகனான மாயாண்டிக்கு
கொட்டாரக்கரையில பகவதி வாசல்ல காவல் இருந்தாரே இந்த செஞ்சுடலை, செஞ்சுடலை மாயாண்டி சுடலைக்கு பெணவாட பொறுக்க முடியல. கனவாட பொறுக்க முடியல. என்னடா என்னடா என்ன புதுசா ஒரு மணக்கு பகவதி வாசல்ல பச்சரிசி சாதம் சாப்பிட்டு 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 குருமா வைத்த வழி வந்துட்டு. நமக்கு குரும வைத்த வழி வந்துட்டு. என்ன வைத்த வழி? குரும வைத்த வழி. குரும வைத்த வழி வந்துட்டு. ஆமா, பகவதி வாசல்ல இந்த பகவதி நமக்கு ஒரே பச்சரிசியா தானே போட்டிருக்கான். ஆமா, அவதான் கெட்டி போட்டாள, வாயிலும் கையையும் கெட்டி போட்டாள. இப்போ ஏ பகவதி, தாயே பகவதி, அம்மா நம்ம ஐயானம் போக போறம்மா, மாண்டப்பன சாப்பிட போறோம்மா அப்படின்னா நம்மள விடுவாளா? விடமாட்டா. ஏய், எங்க வர? தாயிட்ட சொன்னமானா தாய் நம்மளட்ட விடமாட்டான். விடமாட்டா. தாயாருக்கு தெரியாம இந்த பேச்சு மகனான மாயாண்டி சுடலை, அம்மாளுக்கு தெரியாம மாந்திரவாதியுடைய சூழ்ச்சின்னு நினைக்கல. அவன்தான் மையானத்தை உருவாக்குனதே மாந்திரவாதி தான். அந்த மாந்திரவாதி தானே மாய மையானத்தை உருவாக்கி 8 மாத்த சூழிய வேக வச்சது சுடலைக்கு தெரியாது. அவர் பிணவாட அடிக்கும் போது ஆகா இப்ப மையானம் போகணும், ஆண்ட பிணத்தை போய் திங்கணும். அப்போ தில்லைவன கிளமதியில சுடல ராசா, தில்லைவன கிளமதியில சுடல ராசா, ஓடியா சுடல கண்ணு, நீ செத்தவனம் திங்கலாமே போ சுடல ஐயா. அமைச்சிவா மாயாண்டி, மெதுவாவா மெதுவாவாப்பா. அப்ப மையான களமதியில சுடல ராசா, ஓடியா சுடல கண்ணு, நீ மாண்டவனும் திங்கராமே போ சுடல ஐயா. உனக்கு மண்டையில தீப்பிடித்திய சுடல ராசா, ஓடியா சுடல முண்டா, உனக்கு மானம் மட்டும் புகை கிளம்ப போ சுடல ஐயா. மைண்டி உனக்கு கொண்டையில தீப்பிடித்து சுடல கண்ணு, ஓடியா சுடல ஐயா, உனக்கு கொழுந்து விட்டு எரியுதப்பா போ சுடல ராசா. அப்ப மாயாண்டி சுடல ஐயா, மையானோ வருதுவா, எங்க வடக்கு பந்தி சுடல தெய்வம், உனக்கு 4 நல்ல வாசல் உண்டு, அதுல கீழே வாசலுக்கு அதிகாரி ஏ பேச்சு மகனான சுடல ஐயா. மாயாண்டி மையான வாராரியா. மாயாண்டி சுடல அம்மாளுக்கு தெரியாம, தாய்க்கு தெரியாம ஐயா பிணத்தை பிடிச்சு கொல்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பம் பார்க்க பெரும்புளையம் வாரான். அதான் நேரம்னு உள்ள முளைதான். அவனுக்கு அந்த வெத்தலை மயில தெரியுது. ஆமா ஆமா, எங்க போயிருக்காமனு. மாயாண்டி அந்த இடத்தை விட்டு போயிட்டாரான்னு அந்த மயில ஆரோட்டம் பார்க்கான். சுடல மையானம் போறதை இவன் கண்டுகிட்டான். வாய்ப்பே தெரிஞ்சு வச்சு நம்ம விரிச்ச வலையில இந்த மாயாண்டி அகப்பட்டுட்டாரு. சுடல மையானம் போகும்போது பார்த்தான் மந்திரவாதியாகப்பட்ட பெரும்புளையன். மாடுகளை பத்தி கொண்டு வருகிறான். மாடுகளை பத்தி கொண்டு வருகிறானே. கொட்டாரக்கரையிலே பகவதி வாசல்லே
ஏழுகடார திரவியத்துக்கு வருகின்றான் மந்திரவாதி. வருகின்றான் மந்திரவாதி. அப்பன் திரவியத்தை அள்ளுகிறான். எப்படி அள்ளுகின்றான்? அதாவது என்னய்யா? மாடுகளுக்கு பொதி ஏத்துதான். மாடுகளுக்கு பொதி ஏத்துதான். எவ்வளவு மாடு எவ்வளவு பொதி சமக்கும்னு அவனுக்கு தெரியும்ல. அரைப்பொதி சமக்க மாட்டுக்கு முழு பொதியை ஏற்ற முடியாதுல்ல. அதுலயும் கள்ள மாடு நிறைய கிடக்கு. ஆமா ஆமா ஆமா, கள்ள மாடு உழைக்கும். அதனால நல்ல மாட்டுக்கு ஒரு கோட்டை, நல்ல மாட்டுக்கு ஒரு கோட்டை, நவண்ட மாட்டுக்கு முக்கா கோட்டை. அண்ணா சண்டி மாட்டுக்கு தான் அரைக்கோட்டை போடுகிறான். நொண்டி மாட்டுக்கு தான் காக்கோட்டை போடுகிறான். அப்போ திரவியத்தை அள்ளுகிறான், திரவியத்தை அள்ளுகிறான். அந்த சண்டாளன் பெரும்புலையன் மந்திரவாதி விரும்புலையல் திரவியத்தை அள்ளும்போது, திரவியத்தை அள்ளும்போது மங்கையான பகவதியா மாயாண்டிய பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு பகவதியோ பகவதியோ சுடலையத்தாம் பார்ப்பதற்கு சுந்தரியா பகவானா. அப்போ பகவதி வந்து மாயாண்டி, அப்பா மாயாண்டி, மாயாண்டி உள்ள அவர் இருந்தா தானே என்னன்னு கேப்பாரு. அவன் இல்லையே, அவங்க காட்டுல எல்லாம் நிக்கான், சுடுகாட்டுல. என் மாயாண்டி என்ன அம்மானு கேட்டுருவானே, என் பிள்ளைய காங்கலையே காணலையே, இருந்தாம்னா கேட்டிருப்பான். மாயாண்டி சுடலை என்ன அம்மானு கேட்பானே, என் பிள்ளைய காங்கலையே, என் பிள்ளை எங்க வச்சோ. உள்ள வந்து பார்க்க இந்த மாந்திரவாதி திரவியத்தை அள்ளிக்கிட்டு இருக்கான். வாய்ப்பே மவன் இன்னொரு களவாணி போய் இருக்கானே. அடே பெரும்பிள்ளையா, என் மகனாகப்பட்ட மாயாண்டி இல்லாத வேலையில சரி ஒரு கம்ப தின்னுட்டு ரெண்டாவது கம்பு வாங்கி போட்டிருக்கு. ஆமா, அதனாலே அப்பா என் சுடலை இல்லாத வேலை நீ யாருடா திரவியத்தை கொள்ளையிட வந்த? கொள்ளையிட வந்தாள். இவ கேடுகாரி இவ வந்துட்டாள் நல்ல நேரத்துல. பார்த்தா நான் தான் நந்தம்பலன் நகருள் வாழக்கூடிய மாந்திரவாதி பெரும்பிள்ளையன். மாந்திரவாதி பெரும்புளையன் கண் சுருட்டி பார்க்கிறான். ஆமையா, கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு அவனுக்கு. அடே புலையா, அடே புலையா, என் மாயாண்டி இல்லாத வேலையில திரவியத்தை அள்ளுவியான்னு பெரம்ப கொண்டு அவன் முதுகுல ஒத்த அற. அவனுக்கு வலிக்குமா? அவனுக்கு வலிச்சுதா. பெரம்ப கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும்? சுளீர் சுளீர்னு இருக்கும். என் ஆத்தா நம்ம பகவதி நம்மள பெரம்ப கொண்டு அடிச்சிட்டாளே அப்படின்னு பார்த்தா நீதான் கொட்டாரக்கரை மங்கை பகவதியா, குமரி பகவதியா? அப்படி என்று என்னே பகவதியா மேலையல், பகவதியா மேலையல் சுடுகாட்டு சாம்பலத்தா, சுடுகாட்டு மேலாளி வீசுகிறான். என்ன சுடுகாட்டு சாம்பலத்தா அவன் மேலாளி வீசும் போது பேச்சிமாவே மாயாண்டி, மாயாண்டி மையான களத்துல வளர்ந்தவர், அவருக்கு ஒண்ணும் செய்யாது.
இந்த பெய மாந்திரவாதி பகவதி மேல வீசப்படுமா? வீசக்கூடாது இல்லையா? அண்ணா சுடுகாட்டு சாம்பப்பட்டு சாம்பப்பட்டு அந்த பகவதியா சாஞ்சிட்டால சாய்ந்துட்டால அண்ணா பகவதியா சாய்ந்த போது பாவியான பெரும்போலையல் திரவியத்தாள்ளியல்லோ அந்த மாந்திரவாதி வாரானே. மாந்திரவாதி வரும்போது எங்க மாயாண்டி மறி கொழுந்து அண்ணன் மையானம் போன வந்தான். ஏலகடா திரவியத்தை வந்து பார்த்தான் சுடல, திரவியத்தை காங்கல. களஞ்சியம் சிந்தி இருக்கு, இவனை கொல்ல ஓட்டிருக்கான், பூரா சிந்தி சேரி கிடக்க. நம்ம இல்லாத நேரம் இந்த பேரும் வந்துட்டானே. மாயாண்டி சுடலைக்கு கண்கள் எல்லாம் பொறி பறந்தது. கடுங்கோபம் கொண்டான் மாயாண்டி சுடலை. அம்மா பகவதியால பார்த்தா பகவதி அம்மா கீழே சாய்ந்து கிடக்கான. வா போட்டு சட்டம் போட்டிருக்கான், வாயை திறக்காத அளவுக்கு. ஆமா, மயில அந்த வேலை பண்ணுது. வா போட்டு சட்டத்தை அடிச்சு நொறுக்குதார் சுடல. ஒரே அடி. பகவதி மேல ஒரு குடம் தண்ணியை தூக்கி ஊத்துனார். பகவதி அம்மா கண்ணை திறந்தா. அப்பா ஏ மாயாண்டி, நீ மையானம் போகும்போது எந்த தாயிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? பூட்டி தாக்கோல எடுத்துக்கிட்டு போயிருப்பானடா. நீ என்கிட்ட மையானம் போனன்னு சொன்னா என் வாசல எத்தனை தேவாதைகள் இருக்கு, நிறைய பேர் இருக்கான், யாராவது ஒருத்தனை காவல் வச்சிருப்பேன். ஆமா, ஒண்ணுக்கு 9 பேரை இருப்பேன். என்னம்மா ஆச்சு, என்ன நடந்தது? நீ நந்தம் வலனூர்ல வாழக்கூடிய 4 சாலி தெருவிலையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாந்திரவாதி விரும்புளையின் 7 கடா திரவியத்தை கொள்ளையிட்டான்டான். மாயாண்டி இப்பந்தான் திரவியத்தை அழிட்டு அந்த பேய் போய்கிட்டு இருக்கான். இப்பதான் போயிட்டு இருக்கான்டா. கிடைச்ச திரவியத்தை போய் வாங்கிட்டு வா. அம்மா ரொம்ப தூரம் போயிருப்பானா, பக்கத்துல தான் போவானா? அது எனக்கு நான் அளக்கல, நீ போய் பார்த்துட்டு வந்துரு. அப்போ சாராய வியாபாரி போல் வியாபாரி வியாபாரி போ சுடலத்தை சொருவம் கொண்டா பேச்சு மக மாயாண்டி மாயாண்டி வாரார ஒரு முகமா வட்ட தலை பகட்டி கம்பளி போர்வ தோளில் போட்டு கருங்காலி கம்பெடுத்து கடவுள் மக மாயாண்டி சாயாரே வியாபாரி போ சாராய வியாபாரி போ சுடலத்தை வாராரு எங்க சுடலத்தை வாராரு எங்க பேச்சு மவ மாயாண்டி பேச்சு மவ மாயாண்டி மாந்திரவாதி பக்கத்துல அண்ணா அண்ணா பெரும்புலையா அண்ணா அண்ணா பெரும்புலையா சாராயம் கொஞ்சம் வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் சாராயத்தை குடித்திடனா ஏ அண்ணா பெரும்பளையா பெரும்புலையா சாராயம் வச்சிருக்கேன்
ஆமா சாராயத்தை குடி அண்ணா. கொஞ்சம் குடிங்கள் அண்ணா. தம்பி எனக்கு மேல கைகாலா ரொம்ப அசதியா இருக்குப்பா. ரொம்ப அசதியா குத்தி கொடையுதப்பா. என்னதுப்பா கொடையுது? மேல கால்ல குத்தி கொடையுது. அப்படி சொல்லு. ஏ தம்பி, என்ன என்ன சாராயம் தான் கூடப்பா. குடு குடு ஒரு குப்பியை எடுப்பா. மாயாண்டி குப்பியில இருந்த சாராயத்தை தூக்கி கொடுத்தாரு. சரி. ஆமா. முதல்ல ஒரு போனி அடிச்சிட்டான். அடிச்சிட்டான். ரெண்டாவது போனி குடு தம்பின்னாரு. ஆமா. ரெண்டாவது போனிய மாயாண்டி ஊத்தி கொடுத்தாரு. குடிச்சிட்டான். அதே அடிச்சிட்டான். மூணாவது ஊத்தி கொடுக்கும்போது பெரும்புளையம் கேட்கா மாயாண்டிய, ஏ வியாபாரி, எனக்கு போதைக்கு தகுந்தாக்களை இல்லாம நிறைய சாராயத்தை கொடுத்து போதை தலைக்கேறி போற வழியில என்னை பிடிச்சி புடதைய பிடிச்சி தள்ளிட்டு இந்த மாட்டை நீ பத்திட்டு போயிடலாம் பாக்கியா? என்கிட்ட நடக்காது மகனே. எனக்கு ஒரு சாராயமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். டாட்டா வரட்டுமா? என்ன டாட்டா காட்டிட்டு போற? சாராயம் கொடுத்ததுக்கு ரூபா கொடுத்துட்டு போயா? உங்க ஐயாவா கொடுக்காரு? சாராயம் நானா வடிக்கேன், வாங்கிட்டுலாம் வந்து ஐயா பத்தி ஐயா பேசுறாரு. ஆமா. எங்க ஐயாவா பண்ணி சாராயத்தை கலந்து கொடுத்துருமியா? ஒரு பேதி மாத்திரை கலந்து கூட சும்மா அடப்பாரு. அதனால மாயாண்டி கேட்க, மாயாண்டிய கேட்கான், ஏ பெரும்பளையா, குடிச்ச சாராயத்துக்கு பணம் தர வேண்டாமா? காசு கொடுக்க வேண்டாமா? அப்போ மாடுகளுக்குள்ளையும் பொதிய திறந்த திரவியத்துல ஆமையா ஒரு குத்து திரவியத்தாண்டி மாயாண்டி கையில கொடுத்தான். இந்த மாயாண்டி சுடல மாந்திரவாதிய கண்டு எப்படி கேட்காரு பாருங்க. எப்படி கேட்கின்றா? ஏ அண்ணா அண்ணா பெரும்புலையா, அண்ணா அண்ணா பெரும்புலையா, இது களவாண்ட பணந்தானேடோ, கண்ணும் காணாமல் தந்தால் என்ன, இது கொள்ளையிட்ட பணந்தானடா, என்ன பணந்தான், நீ கூட கொஞ்சம் தந்தால் என்ன, என்ன பணந்தானடோ. ஏ அண்ணா அண்ணா பெரும்புலையா, இது பகவதியா பணந்தானடோ, பார்த்தும் பாராமல் தந்தால் என்ன, பெரும்பளையா இதுவோ பகவதி வாசல் திரவியந்தானடா, பார்த்து பாராமல் தந்தால் என்ன, திரவியத்தை எப்படி பார்த்து மாறாம எப்படி கொடுப்பான்? அது எப்படி கொடுப்பான்? ஏ தம்பி, நீ கொடுத்த சாராயத்துக்கு இது போதும் போதும் போ போ. மாந்திரவாதி நினைக்கான் நம்ம கொள்ளையிட்ட திரவியம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சரி, இது களவாண்ட பணம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ பார்த்தானே பெரும்புலையல் மாடுகளை பத்தி கொண்டு நந்தம் போல ஊருக்குத்தான், நந்தம் போல ஊருக்குத்தான் ஏ வந்து சேர்ந்தான் பெரும்புலை. நந்தம்பள ஊரதிலை மாயாண்டி திரவியத்தை பகவதி வாசல் திரவியத்தை வைத்து மாந்திரவாதி ஒரு அழகான அரண்மனை ஒண்ணு கட்டுனான். எப்படி அரண்மனை கட்டுனான் பாருங்கோ. அண்ணா 7 மத்த வீடும் கட்டி அவன் எருமக்கிடா தலைய வைத்தான். எருமக்கிடா தலைக்கு மேல 300 புலையனுக்கும் மூப்பங்காளி பெரும்புலைய அண்ணா 400
அண்ணன் நாட்டாமை பெரும்பூலையன் 500 அண்ணாவி பெரும்பூலையன் சுடலையுடைய திரவியத்தை வச்சே பாவி வீடு கட்டிட்டான். கட்டிட்டானே கலாண்டவனம்ல வீடும் கட்டி மகளுக்கு செடங்கும் கழித்தான் மாந்திரவாதி. அவன் எல்லாம் முடிச்சிட்டான். மாயாண்டிக்கு வீடும் கட்டி சடங்கு சாஸ்திரமும் முடிச்சு சுடலைக்கு கோபம் திரும்பல. நம்ம பொருள்லாம் வச்சு அவன் இந்த சாராய வியாபாரிமாரு வந்த பணத்தை பகவதிட்ட கொடுத்தாரு. சரி ஏ அம்மா பகவதி, தாயே பகவதி, வாழ்த்தி வரங்கொடு வல்லையத்த கைகொடு, வல்லையத்தை கைகுடம்மா, போத்தி வரங்கொடு பொய் பிரம்ப பொந்தந்தடிய கையிலத்தான் கையில கூடம்மா. அம்மா தாயே 7 திரவியத்த களவாண்ட காளி புலையனுடைய வம்முசத்தை கருவறுப்பெண் காவியத்தை சீரழிப்பேன். சீரழிப்பேன் அம்மா. மாந்திரவாதியுடைய வம்முசத்தை நான் கருவறுக்காமல் போனேனா நான் கருத்தப்பாண்டி மாயாண்டி சுடலை அல்ல. சுடலை அல்ல அம்மா. தாயே அந்த மாந்திரவாதியுடைய வம்முசத்தை உருவழிப்பேன், அவன் வம்முசத்தை சீரழிப்பேன். வம்முசத்தை சீரழிப்பேன். மாயாண்டி சுடலையும் மாந்திரவாதி வம்முசத்தை நான் சீரழியாமல் போனேன். நான் செஞ்சுடல மாயாண்டி நான் அல்ல. மாயாண்டி நான் அல்ல. மார்புதட்டி சபதம் வைத்தான் மாயாண்டி. என்னப்பன் மாயாண்டி அல்லவா. ஏ பகவதி, தாயே பகவதி, வாழ்த்தி வரங்கொடு வல்லையத்த கைகொடு. பகவதி மகண்ட வாத்தி வரம் கொடுத்தாளா. ஏ மாயாண்டி, என் பணம் போட்டா போகட்டும்டா, பாசமுள்ள மகனே நீ போகாத. என் களஞ்சியம் போனா போகட்டும், என் கண்ணின் மணியே நீ போகாத. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏ என் மகனே மாயாண்டி, மாயாண்டி எந்த நாடு போனாலும் மலையாளம் போகாதடா மலையாளம் என்ற சொல்ல அப்ப மலையாளம் என்ற சொல்ல உன் மனதார நினையாதப்பா. கூல நாடு பொல்லாதது, அது குடியெடுத்த நாடடவா. மாந்திரவாதி பெருத்த நாடு, மாந்திரவாதி பெருத்த நாடு. மகனே போக வேண்டாம் மலையா. அப்பா என் மகனே மாயாண்டி, வடநாடு போனவர்கள் வாழ்வு பெற்று வந்திருக்கா. தென்னாடு போனவர்கள் கீழ்நாடு போனவர்கள் கியாதி வச்சு வந்திருக்கா. மேல்நாடு போனவர்கள் மேன்மை வச்சு வந்திருக்கா. தென்னாடு போனவர்கள் நான் திரும்பி வர பார்க்கலடோ. என் பணம் போனா போகட்டுண்டா, என் பாசமுள்ள என் மகனே போக வேண்டாம். என் திரவியம் போனாலும் போகட்டுண்டா, என் செல்ல மகனே நீ போக வேண்டாம். அவன் பொல்லாத மாந்திரவாதி, வானத்தைய விழ்வளைப்பான், மணல அள்ளி கயிறு திரிப்பான், பட்ட மரந்தலைய வைப்பான், பால் மரத்தை படவும் வைப்பான். அறைக்குள்ள இருப்பவளை அம்பலத்தில் இழுத்திடுவான், அம்பலத்தில் இருப்பவளை அறைக்குள்ள இழுத்திடுவான். பொல்லாத மாந்திரவாதி, பொல்லாத மாந்திரவாதி, நீ போகாத மலையாளம்.
அப்பா என் மகனே மாயாண்டி எனது எருவு கண்மணிய வெள்ள உரணி கரையதில லிங்கமா முளைத்த தெய்வம் வடக்கு பந்தி சுடலே ஐயா மகனே மாயாண்டி மலையாள தேசத்தை லேசா நினையாத சரி அம்மி ஊரம் மருந்து அரப்பான் அம்மிய தட்டி பறக்க வைப்பான் 500 காதவழி சொலவு தட்டி பறக்க வைப்பான் 90 காதவழி அதனால மகனே மாயாண்டி மலையாள தேசம் அது மங்கையர்கள் பெருத்த நாடு மலையாளத்து பெண்கள் எல்லாம் ஒன்ன கண்டா விட மாட்டா ஏமா ஓ கொஞ்சம் பொறு நீ எல்லாம் ஒரு அம்மாடா இல்ல மலையாளத்து பெண்கள் என்ன செஞ்சிருவான் என்ன செஞ்சிருவா நான் யாரு தெரியுமா ஓமம் நான் இருக்க அழகுக்கும் அமுசத்துக்கும் என் தண்டிக்கும் என் தரத்துக்கும் சரி நான் என்ன உன் பிள்ளை என்ன மலையாளத்து பெண்களை கலந்தா விரிச்ச வலையில விழுந்துருவோம் பாத்தியா ஒரு மாதிரி சோம்பேறின்னு நினைச்சியா ஏ பகவதி பகவதி மாந்திரவாதியுடைய மந்திரமும் மாந்திரமும் மாயாண்டியுடைய தந்திரமும் தந்திரமும் என்கிட்ட நடக்காதம்மா நடக்காதம்மா பகவதி சொன்னா என்ன சொல்றா மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி நீ செக்கச்சி வப்ப அழகா செந்தூருக்கும் பொட்டழகா வங்கி தலையழகா வாடாமல்லி பொட்டழகா குண்டு நல்ல கண்ணழகா கோவப்பல வாயழகா ஒத்த காலு சக்களத்தி ஒத்த காலு அவ ஒன்ன கண்டா மருந்தரப்பா ஒன்ன கண்டா மருந்தரப்பா ஆமண்ணே அப்பா பாம்பு கண்ணு பெண்கள் எல்லாம் பாசத்தோடு பாப்பாளடோ குண்டு கண்ணு பெண்கள் எல்லாம் கொதி போட்டு பாப்பாளடோ ஆமக்கால பெண்கள் எல்லாம் ஆசை கொண்டு பாப்பாளடோ என் மகன மாயாண்டி மாயாண்டி மலையாளம் நீ போகவே கூடாதுன்னா போகவே வேண்டாம்ப்பா ஐயாவுக்கு கோவம் வந்துடுது ஏ பகவதி பகவதி இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன வாழ்த்தி வரந்தர போறியா இந்த வள்ளையத்தை கொண்டு இன்னைக்கு உன்னை ஒரே குத்து போத்தி வரந்தர போடியா பொய் பிரம்ப கொண்டு பொந்தும் தடிய கொண்டு அடிக்கட்டுமா மகனே கோவத்தை காட்டாப்பா குணத்தை காட்டு குணத்தை காட்டு சாந்த சொருவத்துக்கு வா அமைதி அமைதி இவ்விதமாக இருக்கும்போது செந்தாலை ஊச்சரியும் செல்வம் இத்த குளங்கள் எல்லாம் ஆனந்தமா வாழ வேண்டும் பட்டியதும் பெருகணுமே பட்டியதும் பெருகணுமே அவக்கு பால்பான பொங்கணும் அப்போ இவ்விதமாயிருக்கும் போது அப்பா மகனே மாயாண்டி என் களஞ்சியம் போனாலும் பரவாயில்லை என் கண்ணின் மணியே போகாத மாயாண்டி சொன்ன போது மாயாண்டிக்கு கோபம் வந்து கண்கள் எல்லாம் பொறி வரக்க கண்கள் எல்லாம் பொறி வரக்க கடுங்கோபம் வருகுதையா அண்ணா மீசை ரெண்டும் துடி துடிக்க மீசை ரெண்டும் துடி துடிக்க
கோபம் கொண்டார் மாயாண்டி. ஏ அம்மா பகவதி, தாயே பகவதி, வாழ்த்தி வரந்தர பொரியா வல்லைய கொண்டு உன ஒரே குத்தா குத்து கொண்டு போட்டுருவோம்னா. வேண்டாம் வேண்டாப்பா, வேற வழி இல்லை. ஆமா ஆமா பகவதி அம்மா வாத்தி வரம் கொடுத்தா, வல்லையத்தை கை கொடுத்தா. கொடுத்தா இதா கொண்டு போ. போத்தி வரம் கொடுத்தா, போய் வா மகனே என்று வரம் கொடுத்தா. சரி, அப்போ மாயாண்டி சுடலை எப்படி வருகின்றார் பாருங்கோ. எப்படி வராரு? அப்பா மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவன் மாயன் சூடலத்தை அப்பா மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவன் மாயன் சூடலத்தை ஓ மாயா சொருவத்த மாச்சிய மாயா சொருவத்த மாச்சிய மறுசொருவந்தான் எடுத்தா. அம்மன் பகவதி வாசல் வளர்ந்தவன் ஆண்டி சூடலத்தை ஓ அப்பா அம்மன் பகவதி வாசல் வளர்ந்தவன் ஆண்டி சூடலத்தை ஓ அந்த சொருவத்தமாச்சியம் அந்த சொருவத்தமாச்சியம் அடுத்த சொருவம் கொண்டா. தோம் தல்லாங்கிட தக்கிட தோளில கூட வைத்தா. அப்பா தோம் தல்லாங்கிட தக்கிட தோம் தல்லாங்கிட தக்கிட தோளில கூட வைத்தா. அண்ணா தோக புலையன் வாழாமதிலே தோக புலையன் வாழாமதிலே தொழில் செய்ய வேணும் என்று அண்ணா பாம்பாட்டி சித்தனை போ பாம்பாட்டும் சித்தனை போ பழைய கல்லூரி பேரனை போ பேச்சிமாவே மாயாண்டி பாம்பாட்டம் நடத்தணுமே மாயாண்டியா போனமானா மாந்திரவாதி தெரிந்து கொள்வான். அம்ம சுடலையாக போனமானா
அந்த சண்டாளன் தெரிந்து கொள்வான். அப்போ பாம்பாட்டி சொருவத்தில வடக்கு பந்தி மாயாண்டி எங்க வடிவழகன் சுடலை ஐயா கருங்காலி கம்பெடுத்து கருப்பு வேசியத்தான் அறையில் கட்டி கம்பளி போர்வ தோளில் போட்டு மகுடி கோளல் கையில் எடுத்து நாகதாளி கூடையத்தான் கையில் எடுத்து மாயாண்டி நாகமலாடி வாரத்தில் சுடலம் மண்டி போட்டு ஊதுகிறான். என் மாயண்டி நாகமலாடி வாரத்தில் மாயாண்டி சுடலே ஐயா மகுடி குழல் வாயில் வைத்து ஊதுகிறான் சுடலத்தை மாயாண்டி சத்தம் கேட்டு மகுடி ராகம் ஊதும் போது மலையில் உள்ள நாகமெல்லாம் மாயாண்டி முன்னால அப்போ நல்ல பாம்பு ஆயிரம்மா நாகப்பாம்பு ஆயிரம்மா குடுவிருசு ஆயிரம்மா நெடுவிருசு ஆயிரம் இருதலமணி ஆயிரமா கொம்பேரி முக்க ஆயிரம் மலைப்பாம்பு ஆயிரமா மண்ணுளிகள் ஆயிரமா பச்சைப்பாம்பு ஆயிரம் பறக்கும் பாம்பு ஆயிரம் என்ன கருணாகம் ஆயிரம் என்ன சென்னாகம் ஆயிரம் அங்க கூலனாகம் ஆயிரம் அங்க கொடியனாகம் ஆயிரம் கண்ணாடி விரிசு ஆயிரமா ஆயிரம் பாம்பு எல்லாம் வருகின்றதொரு வேளையில கடித்தால் விஷமும் இல்லை கை கொண்டு பிடிப்பதற்கும் தண்ணி பாம்பு ஆயிரம்மா மாயாண்டி சுடலை மண்டி ஓட்டு மகுடி ராகத்தை மாயாண்டி வாசின்னு வாசிச்சார். என்ன ஒரு பாம்பு பாக்கி இல்ல, எல்லா பாம்பும் அங்க வந்து மலை மாறி குமிஞ்சிருது. பார்த்தார் மாயாண்டி சுடலை கடித்தால் விஷமில்லை கைகொண்டு பிடிப்பதற்கும் பயமில்லையே. தண்ணி பாம்பு வந்திருக்கும் போது பேச்சு மகனாகப்பட்ட எங்க மாயாண்டி சுடலை ஆகா தண்ணி பாம்பு வந்திருக்கு. இந்த பாம்பெல்லாம் நம்ம சொல்லு பேச்சு கேட்குமா? கட்டுப்படாது. இந்த பாம்பு கட்டுப்படாது, காட்டு ஒளிய வேறும். இந்த பாம்பெல்லாம் நம்ம சொல்லுக்கு கட்டுப்படாது. சிவபெருமானுடைய கழுத்துல கலந்த பாம்பை கூப்பிட்டார் மாயாண்டி சுடலை. சரி அப்பா, மாந்திரவாதி புலையனுடைய வம்சத்தை நான் கருவறுக்க போறேன். உன் கழுத்துல இடக்கு நாகப்பாம்பை நீர் அனுப்பி வைக்கணும்னா சிவபெருமானுடைய கழுத்தை அலங்காரம் செய்த நாகப்பாம்பு
சத்தம் போட்டேன்னா மூக்கில் அடிச்சிருவேன். அப்படியாக கழுத்திலே கிடந்த நாகப்பாம்பானது இறங்கி வந்தது. இறங்கி வந்தது. மாயாண்டி சுடலையுடைய நாகதாளி கூடையில வந்து சுருண்டு படுத்தது. சரி, படுத்தது. சுடல தெய்வமோ நாகதாளி கூடையை தூக்கி தலையிலே வைத்து கொண்டு அப்படியாக ஆண்டவனாகப்பட்ட மாயாண்டி சுடலை வரும்போது ஆமா அண்ணே, இவ்விதமாக இருக்கும்போது